தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திரு இப்ராஹிம், இந்த விஷயங்கள் அதுக்கப்புறமா தாவிகா கிட்ட உங்க கருத்து நான் கேட்கிறேன். திரு இப்ராஹிம், இந்த தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் தான் யாருமே அது அவரோட சொந்த கருத்து அப்படின்லாம் சொல்லலை, மிக சரியான கருத்து என்று தான் அமெரிக்க நாராயணனும் இதை வழிமொழிகிறார். எப்படி பார்க்கலாம் இந்த கருத்து விமர்சனங்களை? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் குரலை கேட்காது. தலைவர்களே பேசி முடிவு பண்ணி அவர்களே அதற்கேற்ற மாதிரி நடப்பாங்க. அதனால தான் ஒரு காலத்தில் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று பேசிய காங்கிரஸ் இன்றைக்கு திமுக ஆட்சியே காங்கிரஸில் ஆட்சி நடத்தின காமராஜர் ஆட்சி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவரே பேசி அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் இனி தமிழகத்திற்கு ஒரு காமராஜர் ஆட்சி தேவையில்லை, டிஎம்கே ஆட்சி அப்படி தான் நடக்குது என்ற மனநிலைக்கு காங்கிரஸார் வந்ததுனால புதுசாக காங்கிரஸுக்கு ஒரு உத்வேகமோ அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கியோ வரப்போவது கிடையாது. நம்பர் 1. இரண்டாவது, காங்கிரஸினுடைய தொண்டர்களெல்லாம் திமுக எங்களை அசிங்கப்படுத்துது, எங்களுக்கு உரிய மரியாதை தரலை அப்படின்னு குமுறி கொண்டிருக்கிறார்கள்னு அந்த குமுறலை வெளிப்படுத்திய காங்கிரஸினுடைய பேச்சாளர் அமெரிக்க நாராயணன் தேசிய கட்சியோட பார்வையில ஒன்றாக தான் இருக்குது அப்படின்றார் அமெரிக்க நாராயணன். என்ன சொல்றோம், பாஜக மிச்சம் இல்லை தான். பாஜக வித்தியாசம் இருக்கு, நான் சொல்றேன். அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக அவரே காங்கிரஸ்காரர் சொல்றாருல்ல, நாங்க குமுறுறோம், தொண்டர்கள் எல்லாம் குமுறி கொண்டிருக்கிறார்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணா சந்தோஷமா இருக்கலாம், எங்களுக்கு மானம் இல்ல மரியாதை இல்லாம திமுக ரொம்ப எங்களை அசிங்கப்படுத்தி நடத்துது அப்படின்னு அவர் அந்த வேதனையை வெளிப்படுத்துறாரு. காங்கிரஸோட விவகாரம் தொடர்பா வேலூர் இப்ராஹிம் பேச வேண்டியது நான் பேசவே இல்லைங்க. அமெரிக்க நாராயணன் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, தாவேகாவும் வரவேற்கிறது, காங்கிரஸும் ஒரு சமீட்சை காட்டுகிறது. ஆனா பாஜக பெரிய திட்டமிடலோடு இருந்தது, ஆனால் தாவேகா பாஜக பக்கம் வரவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. முடிச்சிருங்க, மறுபடியும் நான் பேசுறேன் ப்ளீஸ். நான் அமெரிக்க நாராயணன் என்ன சொன்னாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒப்புதல் அவர் சொன்னதுக்கு நானுமே பாஜகவுடைய நிர்வாகியா அவர் சரியா தான் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் தொண்டர்களுடைய குமுறலைத்தான் அமெரிக்க நாராயணன் சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுக எங்களை மதிக்கிறதில்ல, அவமானப்படுத்துது, எங்களை கொஞ்சம் கூட பொது சூழல்ல ஒரு சரியான அதிகாரத்தை கொடுக்கல அப்படின்றது இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களோ தலைவர்களோ சந்தோஷமா இருக்காங்க. தொண்டர்களிடத்தில் அது இல்லைன்னு காங்கிரசுடைய தொண்டனாக அமெரிக்க நாராயணன் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மாநில தலைவர் தான் ஒப்புதலை கொடுத்துட்டாரு. நடக்கக்கூடிய திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சின்னு சொல்லிட்டாரு. அப்ப எங்களுக்கு இனி ஒரு காமராஜர் ஆட்சி வேண்டாம், காமராஜர் கொள்கையை நாங்கள் சொல்ல போறது இல்லை, திமுக சொல்லக்கூடிய இந்த 50,000 கோடி சாராய விற்பனை என்பதுதான் காமராஜர் ஆட்சின்னு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். அதனால தொண்டர்கள் காங்கிரஸ்ல கும்பிடுறத நாமே ஒத்துக்கிற உண்மை, நாங்களும் அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனா இப்போ இந்த விவாதத்தில் காங்கிரஸ் தாவேகா கூட போய் சேரணும்னு தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க என்பதையும் காங்கிரஸ்காரர்கள் சொல்றதை பார்க்க முடியுது. தாவேகா எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அவர் சொன்னார் தாவேகா எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை இன்னும் காங்கிரசுடைய தொண்டர்கள் சரியா புரிஞ்சுக்கிடல. அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க மரியாதை கிடைக்கல திமுகவில், அதனால தாவேகாக்கு போனால் கொஞ்சம் மரியாதை கிடைக்கும்னு. முதல்ல நீங்க தாவேகாக்கு போகவே மாட்டீங்க, உங்களை போகவே விட மாட்டாங்க. அதற்கு உங்க தலைவர்களை என்ன சரி செய்ய வேண்டுமோ அதை திமுக செய்துவிடும். ஏனென்றால் தாவேகான்ற ஒரு கட்சியை யோசிக்கிறீங்களோ இல்ல, நான் சொல்ல வரேன். தாவேகா என்ற கட்சியை நடிகர் விஜயை வைத்து ஆரம்பித்ததற்கு காரணம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துல தான். இதை நான் சொல்றதுக்கு சில ஆதாரங்களும் சொல்றேன். பொதுவா நீங்க விஜய் அவர்கள் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா, பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு. இல்லங்க, அவரே சொல்லுவாரு பிஜேபியும் அது குறித்து பேசுறதுக்கு நம்பர் இருக்காரு, சொல்லுங்க. பிஜேபியும் அதே போன்று டிஎம்கேவும் மறைமுக கூட்டணி இப்படின்னு பல இடங்கள்ல நடிகர் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே வர்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுக கூட்டணியா, பிஜேபி எதிர்த்து நின்று கொண்டு டிஎம்கேவும் தாவேகாவும் மறைமுக கூட்டணியான்றதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. டிஎம்கே சொல்லுவதற்கு நேர் எதிரான கருத்தை பாஜக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீட் என்பது அனைத்து ஏழை மக்களுக்கும் இன்றைக்கு சென்றடைந்திருக்கிறது, நீட் என்ற நாடகத்தை திமுக நடத்துது நாங்க சொல்றோம். இப்ப நாங்க எதிர்கருத்தில் இருக்கிறோம். நீட் என்பது இது பாதிப்படைகிறது, மத்திய அரசு எங்கள் மீது அடக்குமுறை செய்கிறது என்று திமுக சொல்லுவதை விஜயும் சொல்றாரு. இப்ப யாரு ரகசிய கூட்டணி?
அதே மாதிரி திமுக சொல்வதை அவர் சொல்றாருன்றது உங்களுடைய பார்வை இல்லங்க, சார். அவர் நீட் சொல்றது தொடர்பா அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். அது திமுக சொன்னதுதான் அவர் சொல்றாருன்றது என்ன இருக்கு? ஒரு உதாரணம் அமெரிக்க நாராயணன் சொல்வதுதான் வேலூர் இப்ராஹிம் சொல்கிறார் என்று பொருள் அல்லவே. என்ன பேச விடுங்க. ஒரு கருத்தை சொன்னா பரவாயில்லை. இப்ப நான் அடிக்க சொல்றேன், நீட்டுக்கு டிஎம்கே என்ன கருத்தோ அதுதான் விஜய் கருத்து. அதே மாதிரி சிஏவுக்கு டிஎம்கே உடைய கருத்து என்னமோ அதுதான் விஜய் கருத்து. அவர் கருத்து சார். நான் முடிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி நீங்க எந்த விஷயத்தை வேணா எடுங்க, மத்திய அரசுடைய விஷயமா இருக்கட்டும், ஒன்றிய அரசு சொல்வதாக இருக்கட்டும், எல்லா கருத்துமே டிஎம்கே சொல்ற கருத்து. கடைசியில் எங்க வந்து நின்றுட்டாருன்னா, ஈவேரா சொல்லுவதும், ஈவேராவும் அவங்களுக்கு தலைவர் ஆயிட்டாரு, பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் ஆயிட்டாரு. இப்ப கடைசி என்ன போயிட்டாருன்னா எம்ஜிஆர் அவர்களும் தலைவர் ஆயிட்டாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தலைவர்னு அந்த கட்சி மேடையில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிஎம்கே உடைய காப்பி கனெக்ட் பண்றீங்களோ இல்ல, டிஎம்கே உடைய காப்பி பேஸ்ட ட்ரை பண்ணாரு. பச்சையா தெரிஞ்சிருச்சு இவர் டிஎம்கேவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த நாடகம் விஜய் ஆடுகிறார் என்று தெரிஞ்ச உடனே அடுத்து இப்ப உள்ள பொதுக்கூட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு கூட சேர்க்கிறார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவர் யாருடைய வாக்கை பிரிப்பார்? இப்ப டிஎம்கே சொல்லக்கூடிய அத்தனை கொள்கையும் நானும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நான் புதுசா ஏதாவது சொன்னா, புதுசா ஒரு சித்தாந்தத்தை பேசினா மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் அதையே தான் திரும்ப சொல்றேன். ஏன்பா இதை தான் அவர் தெளிவா சொல்லுது டிஎம்கே, அதை தான் டிஎம்கே கடந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னப்பா புதுசா வந்து சொல்றேன்னு சொல்லி மக்கள் ஓட்டு போடாம ஓட்டு பிரியும். எந்த ஓட்டு பிரியும்? அதாவது யாரெல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்களோ, மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்களோ, புதிதாக ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுடைய ஓட்டு பிரியும். அதுல அதிமுகவுடைய ஓட்டையும் பாஜக ஓட்டையும் பிரிச்சிடலாம். திமுகவுடைய கனவை விஜய் நிறைவேற்றுகிறார். வேலூர் இப்ராஹிம் சொல்லக்கூடிய முதல் வாக்காளர்கள் இளைஞர்கள், பெண்களோட வாக்குகள் வந்து 1.18 கோடி வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க சார். இல்ல, நீங்க தவறான தகவல் சொல்றீங்க. அதாவது புதிய வாக்காளர்கள் என்பது 48 லட்சம் பேர் தான். அவர்கள் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்காவிட்டாலும் முதல் முறை வாக்காளர்கள் இளைஞர்கள், பெண்கள், நான் மூணையும் சேர்த்து தான் 1.18. எல்லா தேர்தல்களிலும் 10% வாக்கு என்பது புதிய சிந்தனைக்குரிய வாக்காக இருக்கும். அது அதிமுகவாகவோ அல்லது திமுகவாகவோ அல்லது பாஜகவாகவோ இருக்காது. அந்த புதிய சிந்தனை உள்ளவர்கள் விஜய்க்கு வருவார்கள் என்பது அவர்களுடைய இயல்பு. அதை தாண்டி திமுக போட்ட பிளான விஜய் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக ஒன்றியம் சொல்லுதுங்க. நான் கேட்கிறேங்க, இவர் ஏன் ஒன்றியம் சொல்றாரு? மத்திய அரசின் தானங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் சொல்றாருன்னா திமுகவுடைய காப்பி பேஸ்ட், திமுகவுடைய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடியவராக விஜய் இருக்கிறார். திமுக சிஏ எதிர்த்தா இவர் எதிர்ப்பாரு, திமுக வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதிர்த்தா இவரும் ஐயோ சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இவரும் குரல் கொடுப்பாரு. திமுக வந்து மும்மொழி கொள்கை எதிர்த்தா இவரும் எதிர்ப்பாரு. சொல்லக்கூடிய விஷயங்களை தமிழகத்தில் எல்லாமே எதிர்க்கறாங்க. இல்லங்க நான் என்ன சொல்றேன், எல்லாமே திமுக சொல்றதெல்லாம் சொல்றார்கள் அப்படினு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கணும். திரு விஜய் என்ன சொன்னார்னா, பாஜகவும் டிஎம்கேவும் ரகசிய கூட்டணி சொன்னாரு. நான் சொல்றேன் அப்படி கிடையாது. இவர் சொன்ன எல்லா விஷயத்திலும் பாஜக எதிர்நிலையில் இருக்கு, டிஎம்கேக்கு எதிர்நிலையில் இருக்கு. ஆனா விஜய் மட்டும் தான் திமுகவுக்கு ஆதரவான அத்தனை கொள்கையும் பேசிக்கொண்டு நான் புதுசா ஒண்ணு கொண்டு வரேன்னா அது நடக்காது. ரெண்டாவது இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி தான், பாஜக எங்களுக்கு சித்தாந்த எதிரின்னு சொல்றாரு. இப்ப நீ ஒரு விஷயத்தை புரியணும், அரசியல் எதிரின்னு என்ன? இங்க தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குல்ல, அதாவது அரசு யாருமே நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நாளைக்கு தேவைப்பட்டால் திரு விஜய் அவர்கள் கமலஹாசன் போன மாதிரி ஒரு எம்பி சீட்டுக்காக இந்த எலெக்ஷன்ல தோத்து போய் அட்ரஸ் இல்லாம போடாருன்னா அடுத்த வாட்டி சேர்ந்து கொள்வார். அப்ப என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு அரசியல் எதிரின்னு தான் சொன்னோம், எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லணும் அவர் சொல்லிட்டு போயிடுவாரு. கொள்கை எதிரின்னு யார் சொல்றாரு? பாரதிய ஜனதா கட்சி அவர் சொல்றாரு. நான் கேட்கிறேன், திரு விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? அவர் என்ன சித்தாந்தத்தை இப்ப பேசினாரு? தேசியத்தினுடைய பார்வை என்ன, மாநிலத்தின் பார்வை என்ன, சமத்துவத்திற்கான பார்வை என்ன, எல்லாமே திமுக சொல்றதே சொல்லிக்கொண்டு இவர் ஒரு புதிய பார்வை சொல்லாம கொள்கை எதிரி என்று சொல்லுவதாக இருந்தால், திரு விஜய் அவர்கள் கொள்கையை முதல்ல என்னன்னு கத்துக்கிட்டோம். பாரதிய ஜனதா கட்சி எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளட்டும். அதன் பிறகு பேசணுமே தவிர அங்கே பார்த்தீர்களா இங்கே பார்த்தீர்களான்னு எழுதி வச்சு படிக்கிற திரு விஜய் அவர்கள் புள்ளி விவரம் என்னன்னு பேசணும். நம்பர் 1. ரெண்டாவது சொல்றேன், திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு வந்து இந்த தமிழக அரசு அல்லது தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு. எதுல எதிராக செயல்படுகிறதுன்னு நாங்க பல விஷயங்கள் கேள்வி கேட்டோம். மத்திய அரசு கொடுக்கிற நிதி கடந்த காலத்தில் கொடுத்ததை விட 5 மடங்கு அதிகமாக 6 லட்சம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறோம்.
அதே போன்று தமிழகத்திற்கு 11 மருத்துவ கல்லூரிகள் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதே போன்று இன்றைக்கு மெட்ரோ ரயிலில் வந்து வந்தே பாரத் திட்டத்தில் 11 ரயிலை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் கொடுத்துருக்கிறோம். முத்ரா வங்கி கடன்ல தமிழகம் தான் பாரதத்திலே முதல் இடம். ஏழை பெண்கள் இன்றைக்கு தொழிலதிபர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஏதோ தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுவது மாதிரி விஜய் சொல்லுகிறார். ஆனா சாராய சாம்ராஜ்யத்தில் 50,000 கோடி நடத்துற திமுக அவர்களுக்கு வெறும் அரசியல் எதிரியா? இது கொள்கை எதிரி இல்லையா? அதே மாதிரி வந்து தமிழகம் தான் இன்றைக்கு பாரதத்திலே கடன் வாங்கி மக்களை கடச்சுமையில ஆளாக்குன ஒரு மாநிலம். இதை விஜய் எப்படி பார்க்கிறாரு? அப்ப அவங்க கொள்கை எதிரி கிடையாதா? உங்களுக்கு வெறும் அரசியல் எதிரி. ஏன்னா நீங்க நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. கமலஹாசன் வழியில் நடிகர் விஜய் வந்து செயல்படுகிறார். அரசியல் எதிரி சொன்னால் நாளைக்கு ஆதாயம் பார்க்கலாம். கொள்கை எதிரினா சேர முடியாது. நாங்கள் சொல்லுகிறோம், விஜய்க்கு கொள்கையும் தெரியல, அவருக்கு அரசியலும் தெரியல. அரசியல் அனாதையாக ஆகக்கூடியதை கடந்த காலத்தில் மற்றவர்கள் எப்படி வழி நடந்தார்களோ அந்த பாதையில் தான் இன்றைக்கு விஜய் நடக்கிறார். திரும்பவும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்வா என்று பேசுகிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள் ஹிந்துத்வா என்றால் அது நம் நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, ஒற்றுமை உணர்வை, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுவதைத்தான் என்பதை பாரத பிரதமரிலிருந்து பாஜகவுடைய ஒவ்வொரு காரியகர்த்தாக்களும் சொல்லுவதனால இந்த பாசிச மேஜிக் எல்லாம் இனி விஜய் காட்ட முடியாது. பாசிசம்னா என்னன்னு விஜய்க்கு டிஎம்கே சொல்லி தரும். தாவேகா மீது ரொம்ப கோவத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தீங்க. நான் மீண்டும் வரேன். திரு அமெரிக்க நாராயணன் குறுக்கிட்டீங்க. ஒண்ணும் இல்ல, அதாவது என்ன சொன்னாரு, விஜய் வந்து என்ன கொள்கைன்னு முதல்ல கேட்டாரு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம கூட 6 மடங்கு இத்தனை கோடி கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. எத்தனை பர்சன்டேஜ், அதாவது போன அரசுல 2014 உங்களுக்கு 100 ரூபாய் வந்ததுன்னா அது தமிழகத்துக்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டது? 24 லட்சம் கோடி. 6 லட்சம் கோடி. இப்ராஹிம், please don't interrupt. I can interrupt you. Okay? நாராயணன் ப்ளீஸ். 100 ரூபாயில அவங்க வந்து முன்ன வந்து 30 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு 20 ரூபாய் தான் கொடுக்காங்க. மத்திய அரசுல இருக்கிற வருமானத்துல எவ்வளவு சதவீதம் தமிழகத்துக்கு வருது அப்படின்னு பாருங்க. சத்தியமா அவங்க இந்த 2004 இருந்து 2014 100 ரூபாயில இவர்கள் கொடுப்பதை விட அதிகமாக வந்துள்ளது. அதை ஒண்ணு கேரண்டி பண்ணலாம். நான் இன்னைக்கு பந்தயம் வைக்கிறேன். இப்ராஹிம், நீங்க ரெடியா? ஒன்று. இரண்டாவதாக இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன இவ்வளவு செஞ்சோம் அதை செஞ்சோன்னு இந்தியக்கு இன்னும் திணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து ஹிந்துத்துவா வேற, ஹிந்துயிசம் வேற. இந்துக்களை விட எல்லாரையும் பரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு இது கிடையாது. ஆனா இந்துத்துவா என்ற பெயரில நாட்டை மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் பிரிக்க பார்க்கலாம், மதத்தின் பெயரால் பிரிக்க பார்க்கலாம். நாம தலைப்புக்குள்ள வந்துடலாம். நாராயணன், நான் வரேன். நான் முஸ்தபாவோட கருத்துக்கு அப்புறம் நான் வரேன். உங்களுக்கு குறுக்கிடுக்காத உங்களோட நேரம் கொடுத்து